இன்னுமே வந்துட்டு இந்த மிக்ஸி கப்பில் எல்லாருக்குமே ஒரு கண் இருக்குது. ஏன்னா இந்த கப்பு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு அரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால மிக்ஸி செட்டோட வந்துட்டு தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா இந்த கப்பு மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மிக்ஸியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸியில் மட்டும்தான் அரைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, எல்லா மிக்ஸிக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இந்த கப்பு வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த கப்பு மட்டுமே நமக்கு வந்துட்டு தனியாக கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சட்னி அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு, பொடி அரைக்கிறதுக்கு, நீங்கள் எதுக்கு வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக கொஞ்சமாக வந்துட்டு நம்ம அரைக்கணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்துட்டு வறுத்துட்டு இதில் போட்டு அரைக்க போகும்போது மசாலா வந்துட்டு நல்லா நைஸாக நமக்கு வந்துட்டு பொடி மாதிரி ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் கப்பு மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரேட்டு வந்துட்டு கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் மிக்ஸியோடு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு வேஸ்ட்டு. ஏன்னா இந்த கப்பு நமக்கு எல்லா மிக்ஸிலையுமே வந்துட்டு சூட் ஆகுது. அதனால் இந்த கப்பு மட்டும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் சட்னி, மசாலா எது வேணாலும் அரைக்கலாம். என்னுடைய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். இதில் நான் சட்னி அரைச்சிருப்பேன், மசாலா அரைச்சிருப்பேன், எல்லாமே அரைச்சிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த கப்பு வாங்கணும் அப்படின்னா இந்த கப்பு மட்டும் வாங்குங்க. மிக்ஸியோடு சேர்த்து செட்டாக வந்துட்டு வாங்காதீங்க. மிக்ஸி இருந்தால் போதும், கப்பு மட்டும்